அன்னை மரியாள் குவதலூப் அன்னையாக வாண்டியாவுக்கு சொன்ன செய்தி என்ன என்று பார்ப்போம். நான் பாவிகளோட அடைக்கலம், நானே என்றும் கன்னிகை, உண்மையான ஒரே கடவுளின் தாய், உயிர்களின் ஊற்றுக்கும் தொடக்கமாயிருக்கிற கடவுளின் தாய், எங்கும் நிறைந்திருப்பவர், விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் அரசராயிருப்பவருடைய ஒரே கடவுளின் தாய். என் பெயரால் இந்த இடத்தில் ஒரு கோவில் எழுப்பப்பட வேண்டும். இங்கே உனக்கும் உன்னை போன்ற மக்களுக்கும் ஒரு அன்பு தாயாக இருக்க விரும்புகின்றேன். இங்கு இருக்கின்ற மக்களுக்கும் என்னை தேடும் எல்லா மக்களுக்கும் என் அன்பையும் இரக்கத்தையும் தயையையும் கனிவையும் காட்ட விரும்புகின்றேன். மக்கள் அவர்களுடைய துன்பங்களிலும் நெருக்கடியிலும் என்னை நோக்கி என்னுடைய பாதுகாப்பிற்கு என் உதவிக்கும் என்னை நோக்கி கூக்குரலிடுகையில் நான் இங்கே அவர்களுடைய குரல்களை கேட்பேன். அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களுடைய துன்பங்களிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். என்னுடைய இந்த விருப்பம் நிறைவேறும்படி மெக்சிகோ நாட்டிலுள்ள நகரத்திற்கு சென்று அங்கு அரண்மனையில் வீட்டிருக்கும் ஆயரிடம் எனக்காக ஒரு திருக்கோயிலை எழுப்ப வேண்டுமென்று நீ கூற வேண்டும். நான் உன்னை அனுப்பியுள்ளேன் என கூறி நீ கண்டதையும் கேட்டதையும் எடுத்துச் சொல்ல வேண்டும். என் அன்பு மகனே, எனக்காக நீ செய்யும் செயலுக்காக நான் கண்டிப்பாக உனக்கு தக்க பலன் அளிப்பேன். நான் உன்னை பெரியவனாக உயர்த்துவேன். நான் கூறுவதையெல்லாம் கேட்டாய் அல்லவா? என் மகனே, இப்பொழுது அமைதியில் செல். உன்னிடம் இருக்கும் எல்லா சக்திகளையும் உன்னிடம் இருக்கும் எல்லா திறமைகளையும் பயன்படுத்தி நான் கூறியதை செய்ய உன் முழு மனதோடு முயற்சி செய். நான் சொல்லுவதை கூர்ந்து கவனி. என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய இதயத்தில் ஊடுருவி பாயட்டும். எந்த ஒரு வருத்தத்தினாலும் துயரத்தினாலும் உன்னுடைய இதயத்தை பாரமடைய விடாதே. எதை குறித்தும் நீ கலக்கமடைந்து பயப்படாதே. எதை குறித்தும் பதட்டம் அடையாதே. நான் உன்னோடு இல்லையா? நான் உன் தாய்தானே. என்னுடைய நிழலிலும் பாதுகாப்பிலும் நீ இருக்கிறாய் அல்லவா? உன் வாழ்வினுடைய ஊற்று நான் தானே. என்னுடைய முக்காட்டுக்குள் நீ இருக்கிறாய். உன்னை என் கரங்களில் ஏந்தி கொண்டுள்ளேன். இதை தாண்டி உனக்கு ஏதாவது வேண்டுமா? இந்த செய்தி ஜுவாண்டியாவுக்கு மட்டுமல்ல, அன்னை நமக்கு கூறும் செய்தியாக ஏற்று அன்னையின் அரவணைப்பில் என்றும் வாழும் வரம் வேண்டுவோம். ஆமேன்.